ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது சிலப்பதிகாரம் ஓவிய கதையோட சீரீஸ் 2. வாங்க கதைக்குள்ளே போகலாம். முதல்ல சோழநாடு. சோழநாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னா, திங்களோட குளிர்ச்சியும் ஞாயிற்றோட சிறப்பும் மலையோட குடை சிறப்பும் உடைய ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு தலைநகரமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புகார் நகரம். அந்த புகார் நகரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா பூம்புகார். இந்த பூம்புகாரில் ஒரு வணிகர் இருக்கார். அந்த வணிகர் நல்ல செல்வம் சிரிப்பும் உடைய ஒரு வணிகர். அவர் பேர் வந்துட்டு மாநாயக்கன். அந்த மாநாயனுக்கு பிறந்தவள் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணகி. அந்த கண்ணகி அப்படிங்கிறவ எப்படிப்பட்டவ அப்படின்னு பார்த்தோம்னா திருமகளோட அழகிய உருவம் கொண்டவளும் அருந்ததியோட கற்பும் உடையவளாகவும் சிறப்பிற்று கூறப்படுறவளாக இருந்திருக்கா. அவளோட தன்மையை வானத்து மின்னல் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பெண்கள் எல்லாமே வந்து அவளை போற்றி சொல்கிறாங்க. இவ தான் இந்த கதையோட நாயகியும் கூட. இதே ஊரில் இன்னொரு வணிகர் இருந்தார். அவர் இன்னும் செல்வம் செழிப்பும் உடையவர். அப்புறம் மன்னருக்கெல்லாம் நல்ல நட்புடையவர். அவர் பேர் மாசாத்துவன். அவருக்கு ஒரு மகன் இருந்தாங்க. அவங்க பேர் கோவலன். அவரை எப்படியெல்லாம் பாராட்டுறாங்கன்னா முருகன் போன்ற அழகு உடையவராம். அவர் எப்படி இருப்பார்னா பார்க்குற கன்னிமார்கள் மனசுலலாம் அவர் தான் இருப்பாராம். கோவலன் தான் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாராம். அந்த அளவுக்கு அழகு உடையவராம். குணத்திலையும் நல்ல சிறப்புடையவர் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால இந்த 2 வணிக கூட மக்கள்களும் இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது அந்த கல்யாணம் எந்த அளவுக்கு கிராண்டாக இருந்தது, எந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு பெண்ணை யானை மேலே அமர வச்சு ஊர் முழுதும் இவங்களோட கல்யாண அறிவிப்பை பிரம்மாண்டமாக அறிவிச்சாங்க. அப்போது இவங்களோட கல்யாணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது, எப்படி இருக்க போகுது, இன்னும் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த சீரீஸில் நாம் பார்ப்போம். நன்றி.